நிலா. ம் வாங்க. நிலா, நிலா இன்னைக்கு என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிலா. இவ்வளோ நாளா நான் ஒரு தப்பானவன்ற எண்ணத்திலே வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ வந்து கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் தப்பானவன் இல்லைன்னு புரியுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிலா. சின்ன சின்ன தப்புகள் பண்ணும்போது நம்ம பெரிய தப்பு பண்ணாம இருந்தாலும் நம்ம மேல அந்த பட்டம் கட்டிடுவாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆ, புரியுதுமா. அதான் சொல்றேன்ல, நீ சொன்ன மாதிரி சின்ன சின்னதா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பெருசா நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனா அன்னைக்கு காவியா சொன்னப்ப இந்த ஊரே நம்பிச்சு. நான் கண்டிப்பா அதை பண்ணிருப்பேன் நம்பிச்சு. ஏன்னா நான் நிறைய தப்புகள் பண்ணதுனால. ஓகே, அட்லீஸ்ட் இப்பவாவது ரியலைஸ் பண்ணீங்கல்ல. ஃப்ரீயா விடுங்க. நிலா, அதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும்ன்றது எனக்கு தெரியவே இல்லை. சரி, ரிலாக்ஸ் ஆகுங்க. எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல நிலா, இன்னைக்கு நீ பண்ண விஷயம் சாதாரண விஷயமே இல்ல. நீ எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க தெரியுமா? நிலா, நிலாமா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உன்கிட்ட நிறைய சொல்லணும், நிறைய பேசணும் போல இருக்கு. ஆனா எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. சொல்லுங்க மாமா. ஐ லவ் யூ நிலானு எப்பயாவது சொல்லுங்க. உங்க மனசுல இருக்கிற காதல என்கிட்ட சொல்லுங்க. எவ்வளவு நாளைக்கு இதை எப்படியே மறைச்சே வச்சிருக்க போறீங்க? ஐ லவ் யூ நிலான்னு கத்தி சொல்லி உன்னை அப்படியே தூக்கி சுத்தணும் போல இருக்கு. ஆனா அது உனக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. நான் என்னோட காதல சொல்லி அதை நீ ரிஜெக்ட் பண்ணிட்டீன்னா அது இன்னமும் எனக்கு கஷ்டமா இருக்கும். நிலா, மனசுக்குள்ளே சொல்றேன், ஐ லவ் யூ நிலா. நீங்க இன்னைக்கு எனக்கு சொல்லுவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா என் பாட்டு அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்னோட காதல சொல்லுவேன். நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு பிடிச்ச ஆதித்யாவா என்னோட ஆதித்யாவா இருக்கீங்க. அது எனக்கு போதும். நிலாமா, என்னமோ தயங்கி தயங்கி சொல்ல வரீங்க. அட்லீஸ்ட் இப்பயாவது சொல்லுங்க. சொல்லுங்க. நீ நீ எனக்கு ஒய்ஃபா கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுவே உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் என்னைய இப்படிலாம் ஏத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. உனக்கு நான் எப்படின்னு தெரியல. ஆனா நீ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ நிலா. அவ்வளவுதானா? ஐயோ நிலா, அவ்வளவுதான் கேட்டேன்னு கொல்லாத. எனக்கு இப்பவே வாய் விட்டு கத்தணும் போல இருக்கு. ஆனா எங்க அது தப்பாயிடுமோன்னு நினைச்சு நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை தேடி காதல் என்ற வார்த்தையை நம்பு. உன்னை தேடி வாழ்வின் மொத்த அர்த்தம் தருவேன். செல்லரிக்கும் தனிமையில் செத்து விடும் முன் செய்தி அனுப்பு. காதல் தர நெஞ்சம் காத்து இருக்கு. காதலிக்க அங்கு நேரமில்லையா? இலையை போல் என் இதயம் தவறி விழுதே. நிலா, என்னமோ அப்பையில இருந்து சொல்ல சொல்ல வரீங்க. ஆனாலும் விலகி விலகி போறீங்க. என்னதான் ஆச்சு? சொல்லுங்க. மனசு விட்டு பேசுங்க. எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது நிலா. ஏதாவது சாப்பிடலாமா? அதானே பார்த்தேன். என்னடா பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. திருந்திட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில நீங்க திருந்தவே இல்லல. நான் எதுக்கு திருந்தணும்? இன்னைக்குதான் நான் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு மாதிரியா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி குறுகுறுனே இருந்தது. இப்ப நல்லா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. நான் எந்த தப்பு பண்ணலடா, நான் நல்லவன் தாண்டான்னு எனக்குள்ளேயே எனக்கு நானே அவார்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, வா சாப்பிடலாம். நமக்கு பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு பயங்கரமா பசிக்குது. வா, சந்தோஷத்துல பசி உயிர் போகுது. வா சாப்பிட போலாம். போங்க, வரேன். எவ்வளோ குழந்தைத்தனமா இருக்கீங்க மாமா. இவ்வளோ நாள் அதையெல்லாம் ரசிக்காம உங்களோட மைனஸை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்கேனே. அதெல்லாம் நான் இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான். கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வாழ போறோம். அஷிஷோ, அண்ணனுக்கு கால் பண்ணி நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரே, மறந்துட்டோமே. சரி, சாப்பிட்டுட்டு வந்து அண்ணனுக்கு ஒரு கால் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு வீட்டுக்கு வான்னு சொல்லுவோம். பாவம், அதுக்கிட்ட பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்கு. ஏ குட்டி, எந்த குட்டி முழிச்சிருக்குன்னு தெரியலையே. அச்சு குட்டி, சிம்பா குட்டி கத்துறாங்களா? அச்சோ, அம்மாவும் தேவசேனா குட்டியும் நல்ல டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காங்க. சிம்பா குட்டி, நீங்க கத்துனீங்கன்னா அவங்க 2 பேரும் முழிச்சிருவாங்க. சரி, இப்ப அம்மாவை எழுப்பி பெட்ல படுக்க சொல்லிட்டு நீயும் நானும் வெளியே போலாமா? சரி வாங்க போ. போறதுக்கு முன்னாடி அப்பா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். நான் நல்லா சானிடைஸ்டா இருந்தா தானே உன்னை தூக்கி கொஞ்சம் முடியும். இல்லனா அப்பா வேலைக்கு போயிட்டு வரல, அந்த இன்ஃபெக்ஷன்லாம் உனக்கும் வந்துடும். ஓகே தங்கம், ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. அப்பா குளிச்சுட்டு வந்து உங்களை தூக்கிக்கிறேன். டே தங்க குட்டிங்களா, என்னடா என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? இவ்வளோ டயர்டா அவ தூங்கவே மாட்டாடா. தன்மை, தனுமா, சந்துரு, கண்ணு கூட முழிக்க முடியலடா. பாவண்டா என் பொண்டாட்டி, ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்னடா பதிலுக்கு என்ன திட்டுற?
டே சிம்பா, நம்மளுக்குலாம் ஒன்றும் கஷ்டமே இல்லடா. வேலைக்கு போறோம் வரோம் அவ்வளவுதான். நீயும் பெருசானதுக்கு அப்புறம் அப்படிதான் இருப்ப. ஆனா லேடிஸோட கஷ்டம் லேடிஸ்க்கு தான் தெரியும். வீட்ல இருக்கிற வேலையும் செஞ்சுட்டு அம்மாவும் ஒர்க் பண்றா தெரியுமா. ஆனா இப்ப மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கா. அந்த வேலையும் பண்ணிட்டு உன்னையும் தேவசேனாவையும் பாத்துக்கிட்டு எவ்வளவு வேலை பண்றா தெரியுமா. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். புரிஞ்சுதா? தனு தனு எந்திரிச்சு பெட்ல படுத்தானு. இப்படி உட்காந்துட்டே தூங்கினா கீழே விழுந்துருவ. சந்துரு சந்துரு நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் தனு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். வந்து பாக்குறேன் சிம்பா குட்டி முடிச்சுட்டு உள்ளேயே விளையாடிக்கிட்டு இருந்தான். சரின்னு அவனை மட்டும் தூக்கிட்டு வெளியே போலான்னு பார்த்தேன். நீயும் பாப்பாவும் பெட்ல படுத்து தூங்குங்க. இல்ல சந்துரு, வந்துட்டீங்கல்ல, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன், இருங்க. தனு 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 அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வீட்டுல மத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நான் யார்ட்டையாவது கேட்டுக்கிறேன். நீ படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. அதெல்லாம் சந்துரு, வீட்டில் யாருமே இல்லை. அம்மாவும் கையலம்மாவும் கோவிலுக்கு போயிருக்காங்க, அப்பா வெளியே போயிருக்காரு. அப்புறம் நிம்மதி காலேஜ்க்கு போயிட்டா. இந்திரன் ஏதோ ஒரு ஃபோட்டோ ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காரு. மலரம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் யாருக்கோ டெத்துன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் வீட்டில் யாரும் இல்லை சந்துரு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ படுத்து தூங்கு. நான் அப்புறமா வந்து கூட காஃபி குடிச்சுக்கிறேன். ஐயோ இல்லை சந்துரு, நீங்களே ஆஃபீஸ்லேருந்து டயர்டாகி வந்திருக்கீங்க. அது எப்படி நான் அப்படியே தூங்க முடியும்? நீங்கள் இங்கே இருந்து பாப்பாவையும் ஒரு கண்ணு பார்த்துக்கோங்க. நான் காஃபி மட்டும் போட்டுட்டு வரேன். தனுமா, நான் தான் சொல்றேன்ல, நீ எந்திரிச்சு போய் காஃபிலாம் போட்டீங்கன்னா தூக்கம் கலைஞ்சிரும். இப்படியே படுத்து தூங்கு. இப்போ உன்னை எழுப்புனதே அங்க உட்காந்துட்டே தூங்குறீல, வந்து பெட்ல படுத்து தூங்குன்றதுக்காக தான் எழுப்புனேன். நீ வா, வந்து பெட்ல பாப்பாவையும் பக்கத்துல போட்டுட்டு படுத்துக்கோ. சுத்தி 4 சைடும் தலைக்காணி வச்சுக்கோ. பாப்பா இப்படி உருள மாட்டா இந்த ஏஜ்ல, இருந்தாலும் சொல்றேன். இல்லை சந்துரு. சரி தனு, ஏன் இவ்வளோ டயர்டா இருக்கு? என்னாச்சு? குட்டீஸை தனியா மேனேஜ் பண்ண முடியலையா? எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் மத்தியானமாவது வந்திருப்பேன்ல. ஆமா சந்துரு, ரொம்ப கஷ்டமா இருந்தது. தலைவலியே வந்துருச்சு. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அழுதுகிட்டே இருந்தாங்களா, அப்படியே ஒரு மாதிரி மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சிம்பா அழுதான். சரின்னு அவனுக்கு பால் கொடுத்து தூங்க வச்சேன். அதுக்கப்புறம் தேவசேனா அழுதா. அவள் அழுறதை பார்த்துட்டு இவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டான். அது ஒரு மாதிரி திடீர்னு எந்திரிச்சதுனால அவன் இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் சேர்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மெயின்டைன் பண்றதுக்குள்ள. என்ன தனு, எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. சரி ஓகே, இனிமேலாவது கால் பண்ணு. இது மாதிரி யாரும் இல்லாத டைம்ல நீ எதுக்கு தனியா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி நீ வா, வந்து பெட்ல ஏறி பாடு வா. ஆமா, சிம்பாவை கூட்டிட்டு நீங்க எங்க போறீங்க? சும்மா பார்க் ஏரியாவுக்கு தான் தனு போறேன். அங்க எப்படியும் யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே சிம்பா கூட விளையாடிக்கிட்டு வரேன். தேவசேனாவும் முடிச்சிட்டானா எனக்கு ஒரு கால் பண்ணு, நான் வரேன். இல்ல சந்திரம், இன்கேஸ் இவ்வளவு முழிச்சிட்டானா நான் இவளுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு கீழே கூட்டிட்டு வரேன். நீங்க போக. ஓகே தனு. அப்படி தூங்கிடாத, எந்திரிச்சு வந்து பெட்ல பாடு. சரி சந்திரம். டே சிம்பா குட்டி, நம்ம கீழே போலாமா? தனு இங்க பாரு, இவனை எது கேட்டாலும் ஆன்சர் பண்றான் தனு. ஆமா சந்திரு, நம்ம ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாயவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிம்மா, சரி நீ தூங்க, நான் கூட்டிட்டு போறேன். சூர்யா, வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே உட்காந்துருக்கீங்களே. என்ன சூர்யா, என்னாச்சு? உங்களுக்கு தான் தெரியுமே சிவா, சாய் இப்படி சொன்னதுல இருந்து எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ஒரு வாரம் நான் அவகிட்ட சவால் விட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ள என்னென்ன பண்ண முடியும் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ சூர்யா, ஒரு வாரத்துக்குள்ள என்னென்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க என்னடானா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண முடியலன்னு சொல்றீங்க? அவ நார்மலான பொண்ணா இருந்தா ஒரு வாரம் என்ன, ஒரு 2-3 நாள்லயே நம்ம ஏதாவது பண்ணி ஓகே பண்ண சொல்லலாம். ஆனா அவ மனசுக்குள்ள வேற ஒண்ணெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த உண்மையை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவகிட்ட இருந்து நான் எப்படி அவளோட காதலை சொல்ல வைக்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமாவே இருக்கு. ஏன் சூர்யா, இந்த பொண்ணுங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? இதுலயாவது போய் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் கல்யாண ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அது நீயா போய் தெரிஞ்சுக்கிட்டு வா, அப்பதான் அவளுக்கு ஓகே சொல்லுவேன்னு சொல்லி உங்களை எப்படி சுத்தல்ல விடுறாங்களே. இதுக்கு அவங்களே அவங்க வாயை திறந்து இதுதாங்க எனக்கு ஆச்சு, உங்களுக்கு ஓகேனா நான் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்கன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு நீயா போய் தெரிஞ்சுக்கிட்டு வானா நீங்க எங்க போய் தெரிஞ்சுக்குவீங்க? அதுவும் அவங்களுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயத்த. உங்களை பார்த்தா அவங்களுக்கு அப்படி தெரியுதா, இல்ல உங்களை பார்த்தா அவங்களுக்கு இப்படி தெரியுதா? பாவம் சிவா, அவளுக்கு என்ன சிச்சுவேஷன் தெரியல. ஆனா அது எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. அதுதான் இப்போ என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? சூர்யா, இதுக்கு முன்னாடி சாய் கூட நீங்க ஃப்ரெண்டா இருந்தப்போ அவங்களுக்கு யாராவது ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா? அப்படி யாராவது ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்கலாம்ல. ஃப்ரெண்டுன்னா ஆமா, ஷாம்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா. கரெக்ட். அவர்கிட்ட கேட்டா தெரியும்ல. ஓகே, நான் அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலிக்குள்ள வேற யாராவது அது மாதிரி உங்களை ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓகே சிவா, நான் ராம் கிட்ட கேட்டு பாக்குறேன். அப்புறம் சூர்யா, தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஒரு நிமிஷமும் நீங்க சாயோட கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும். நைட்டு தூங்குறதை தவிர மற்ற எல்லா நேரமும் நீங்க அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு உங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் வரும். அதாவது நம்மளுக்காக இப்படி வந்து நிக்கிறானே, ஒரு நிமிஷமும் அங்க நான் எங்க போறேனோ அங்கெல்லாம் வரானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உங்க மேல ஒரு அட்ராக்ஷன் வரணும். ஓகேவா? அது மாதிரி பண்ணுங்க. இப்போ என்னன்னா அவங்களோட வீட்டு வாசல்லே நிக்கிறது, வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது டீ கடையை நீங்களா உருவாக்கி அங்க போய் உட்காந்துக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணலாம்.
தெரு தெருவா டீ கடை வச்ச அனுபவம் பேசுது போல. பாத்தீங்களா, உங்களுக்கு ஐடியா கொடுத்தா நீங்க என்னையவே கலாய்ச்சி விடுறீங்க. அதுக்கு இல்ல சிவா, எனக்கு சாயோட வீடு எங்க இருக்குன்னே தெரியாது. அப்புறம் எப்படி நான் உங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறது? இப்போ சாய் கிட்ட கேட்டாலும் கண்டிப்பா என் மேல இருக்கிற கோவத்துல வீடு எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டா. சாயோட வீடு தெரியாதா? ப்ரோ, நீங்க எல்லாம் லவ் பண்றீங்கன்னு வெளியே போய் சொல்லிடாதீங்க. லவ் பண்ற பொண்ணு வீடு கூட தெரியாம வச்சிருக்கீங்களே ப்ரோ. நாங்க அடிக்கடி வெளியே தான் மீட் பண்ணுவோமா, அதனால வீட்டுக்கெல்லாம் போனதில்ல. இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை. அவ எப்படியா இருந்தாலும் அவ கடைக்கு வருவா. ஸோ அங்க வச்சு நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ அவளோட பாஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ரோஜாமா, என்னடாமா இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லை மாமா, மனசு சரியில்லை, அதான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். தங்கம்மா, என்னாச்சுடாமா? அது ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் எனக்கு மட்டும் தானே நினச்சி ஆரம்பத்துல இருந்தே அப்படியே வாழ்ந்துட்டேனா, இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் எனக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு உங்களை விரும்பியிருக்கான்னு தெரிஞ்சோன்னே ஒரு மாதிரி பொசசிவ் ஆயிட்டேன். அவ்வளோதான், அதுதான் லைட்டாக மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது. அடி பைத்தியமே, நான் பண்ணதெல்லாம் லவ்வே இல்லை ரோஜாமா. அது ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ராக்சுவேஷன். அதாவது ஒருத்தவங்களை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் வரும்ல, அதுதான். நானும் நீயும் பண்ணதுதான் உண்மையான லவ். நம்ம மனசுல இருந்து வந்தது பத்தியா, அதுதான் உண்மையான லவ். நீ போய் 15 வயசுல பண்றதுன்னா லவ் இல்ல ரோஜாமா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு புரியும், ஆனா நீ வேணும்னே பண்ற. இல்லை மாமா, எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு மட்டும் தான் நினச்சி வாழ்வா. அப்படிதான் நானும் இருந்தேன். நீங்கள் மட்டும்தான் எனக்கு, உங்களுக்கும் நான் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு முன்னாடியே உங்கள் லைஃப்பில் ஒரு பொண்ணு இருந்திருக்கால. இத்தனை நாளாக நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல. ரோஜாமா, ரோஜாமா, இங்க வா. ஐயோ தங்கம்மா, இங்க பாரு. நான் சின்ன வயசுல நடந்த அது எதிர்பாராத ஒரு விஷயம். எல்லாரும் முன்னாடி சும்மா ஜாலியா ஷேர் பண்ணலாமேன்னு பண்ணேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகுற? மாமா, என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல? நாளைக்கு அந்த பொண்ணை வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? பைத்தியம், நீ கேட்கறது மக்களுக்கே டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி சின்ன பழத்தனமா கேட்டுக்கிட்டு இருக்க. நீயும் நானும் லவ் பண்ணது, நானும் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருந்ததும் ஒண்ணா? இல்ல மாமா, என்னோட ஃபீலிங்ஸே உங்களுக்கு புரியல. உங்களுக்கு லைஃப்ல ஒரு பொண்ணுனா அது நான் மட்டும்தான். உங்க பக்கத்துல வேற எந்த பொண்ணு நின்னா கூட எனக்கு கோவம் வரும். அது மாதிரி நான் தானே அப்பையில இருந்தே அப்படியே வாழ்ந்துட்டேனா, இப்போ திடீர்னு நீங்க ஒரு கதை சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். புரியுது ரோஜாமா, அதுக்குன்னு நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தனா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. ஏன்டா அந்த கதையை சொன்னோன்னு இருக்கு. மாமா, கடைசியா கேக்குறேன், என்னை விட்டுட்டு வேற யார் கூடயும் போயிட மாட்டீங்களே? அப்படியே இந்த பால்கனில இருந்து மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு உனக்கு கொண்டு போய் பாத்துக்கோ. என்னை கொண்டுட்டு நீங்க அந்த பூங்குழலி கூட போய் யூஎஸ்ல செட்டில் ஆகலாம் தானே பாக்குறீங்க? சும்மா சொன்னேன் மாமா. சோகமா இருக்கியோ, உன்னை சமாதானப்படுத்தலான்னு வந்தேன் பாத்தியா? ஏன் தப்புதாமா, ஏன் தப்புதான். சரி, கோவப்படாதீங்க மாமா. என் மாமாக்கு ரொம்பதான் கோவம் வருதே. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் ரோஜாமணி. நான் உன்னை விட்டு எங்க போறேன் சொல்லு? அப்படியே நான் உன்னை விட்டு போனாலும் எனக்கு தான் நட்டம். சின்ன வயசுல அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பிள்ளை தான் நம்மளுக்கு உலகம்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா அப்ப உண்மையா காதலிக்க தெரியல. இப்பதான் இந்த நிமிஷம் தான் நான் உன்னை உண்மையா காதலிச்சிட்டு இருக்கேன். அப்படியா மாமா? ஆமாண்டாமா, உண்மைதான். சரி, அப்போ என் மாமாக்கு ஒரு ஐ லவ் யூ. லவ் யூடாமா. இப்படியே கடைசி வரைக்கும் நம்ம ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் மாமா. கண்டிப்பா இருப்போம்டாமா. என்னுடைய நாயகனே, ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதே, சரி பாதி நீ அல்லவா? ஆதினா, அவசரமா வர சொன்ன, என்னன்னா? ஜனனி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா இது எக்காரணத்துக்கு கொண்டும் யாருக்குமே தெரியக்கூடாது, புரியுதா? சரிண்ணா. அப்படி என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் இரு. நிலா போன்ல தான் பேசுறாளா இல்லையான்னு தெரியல, அது கேட்டுப்போம். யாரு ப்ரோ, உங்க ஆளா? என் தங்கச்சி கூப்பிடுறா. இவ்வளோ நாளா பேசாதவ திடீர்னு கூப்பிடுறா. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? நிலாமா? அண்ணா, அண்ணா எப்படின்னா இருக்க? நிலாமா, நல்லா இருக்கேன்டாமா. நீ ஏமா ஒரு மாதிரி பேசுற? ஏதாவது பிரச்சனையா? அந்த ஆதித்யா ஏதாவது ஒன்று சொன்னானா? சொல்லுமா, நான் உடனே வந்து அவனை பேசிக்கிறேன். அண்ணா, அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். அவர் என்ன நல்லா பார்த்துக்கிறாருண்ணே. அவர் கூட நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீ ஒன்றும் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. உன்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சேன்னு கால் பண்ணேண்ணே. சரிம்மா, நீ நல்லா இருக்கல, அது போதும் எனக்கு. அப்புறம் நானும் ரொம்ப நாளாக உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லைன்னு நீ தப்பா எடுத்துக்காத. நீ உன்னோட லைஃப்ல சந்தோஷமா இருக்க, நல்லா இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சா அதுவே எனக்கு போதும். எனக்கு தான் அந்த ஆதித்யாவை பிடிக்கல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா கல்யாணம்னு நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நீ அவனை விட்டு பிரிஞ்சு வர்றது அதெல்லாம் சரியா வராது. அவன் கூட உனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அவன் கூட முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து வாழு. அப்படி இல்ல அவன் பழையபடி ரொம்ப திமிரா இருக்கான், இல்ல காசுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது உன்னை டார்ச்சர் பண்றானோ மட்டும் சொல்லு, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். இல்லைண்ணே, அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா இருக்கேன். ஆதினா, நிலா யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? நிலாவோட அண்ணனுக்கு கால் பண்ணி நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்ல சொன்னேன். அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ஓ சரிண்ணே. ஆனா அவர் தான் நிலா கிட்டயும் உங்ககிட்டயும் பேசாம தானே இருந்தாரு. உங்க கல்யாணம் கூட பிடிக்காம வராம கூட இருந்தாரே. ஆமா அவர்தான். ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்ன தெரியுமா? என்னண்ணே? அததான் இப்ப உன்கிட்ட சொல்ல போறேன். அந்த விஷயத்தை தான் நீ வேற யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்ல வந்தேன். சரிம்மா, திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க. அப்பா நல்லா இருக்காரா? அப்பா கிட்ட பேசுனியா? அப்பாவும் அத்தையும் ஊர்ல இருக்காங்கண்ணே. நேத்து தான் பேசினேன், நல்லா தான் இருக்காங்க. அண்ணே, நாளைக்கு வீட்டுக்கு வரியாண்ணே? வீட்டுக்கா? எதுக்குமா? சும்மா தானே. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நானும் உன்னை வீட்டுக்கு வான்னு கூப்பிடவே இல்லை. நீயும் நம்ம தங்கச்சி வீடு தானேன்னு உரிமையா வந்ததே இல்லை. அதான் உன்னை கூப்பிடலாமேன்னு ஃபோன் பண்ணேன். இல்லம்மா, உன் புருஷன் வேற இருப்பான். அவனை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. வேண்டாமா, நான் வரல. நீ வேற எங்கேயாவது கூப்பிடு, நான் அங்க கூட வரேன். நாளைக்கு வேணா ஹோட்டலுக்கு வரியா? நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். அண்ணே, நீயும் நானும் தானே அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவரு நல்லவர் தானே. உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன உனக்கு ஃபோன் பண்ண சொல்லி வீட்டுக்கு வர சொல்ல சொன்னதே அவரு தான். அவன் சொல்ல சொன்னானா? ஏன் திடீர்னு எனக்கு கால் பண்ண சொல்றான்? அது ஒன்றும் இல்லைண்ணே. அவரோட பெரியப்பா பொண்ணுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். அவங்க நம்ம வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அப்போ இவர் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரா. நான் இருக்கேன் உனக்கு அண்ணனா, நான் உனக்கு எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போது இப்படி தானே உங்கள் அண்ணனும் உனக்கு சொல்லியிருப்பான். அதனால உங்கள் அண்ணன் கிட்ட பேசணும் போல இருந்துச்சுன்னா நீ பேசி அவனுக்கு வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்லாம் சொன்னார். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேண்ணே. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே. ப்ளீஸ்ண்ணே, வாண்ணே. ஓ, உன் புருஷனுக்கு பாசம்னா என்னன்னு தெரியுமா? அவன் பேசின பேச்சுக்கலாம் யாருமே அவன் கிட்ட கூட நெருங்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் சொந்தம் கொண்டாடிட்டு உறவாடிட்டு இருக்கானா? திருந்திட்டான்னு மட்டும் நீ தயவு செஞ்சு சொல்லாத நிலா. இது மாதிரி ஆளுங்களாம் சத்தியமா எப்போதுமே திருந்த மாட்டாங்க. அண்ணே, இப்ப என்ன, நாளைக்கு வீட்டுக்கு வரணும் அதானே? நீ என்னோட தங்கச்சி, அதுக்காக நான் உன் வீட்டுக்கு வரேன். மத்தபடி அவன்கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது. சொல்லி வை, அவனும் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. அண்ணே அப்படிலாம் சொல்லாதண்ணே. அவர் பேசினாருன்னா மட்டும் பேசு. ஆனா கண்டிப்பா அவர் பேசுவாரு. அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு மட்டும் சொல்லு. பதிலுக்கு நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கூட நீ கேட்க வேண்டாம். ஆனா அட்லீஸ்ட் அவர் கேட்கிற கேள்விக்காவது பதில் சொல்லுண்ணே. இல்லனா அவரும் மனசு சங்கடப்படுவார்ல. என்ன நிலா, அவன் மட்டும் இதுக்கு முன்னாடி நம்மள எவ்வளவு பேச்சு பேசினான். அப்பெல்லாம் என்ன யோசிச்சா பேசினா? நம்ம என்ன நினைப்போம், நம்ம மனசு சங்கடப்படுமா படாதான்னு யோசிச்சு பேசினானா? அவன் கிட்ட மட்டும் நான் எதுக்கு யோசிச்சு பேசணும்? ஒன்னும் இல்ல, நீ காலேஜ் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் தான் கேட்டேன், அதுவும் கடனா தான் கேட்டேன். அதுக்கும் அவ்வளவு பேச்சு. பிச்சை எடுக்கிற நீங்களா எதுக்கு மெடிக்கல் காலேஜ்ல படிக்க வைக்கிறீங்கன்னு கேக்குறான். இவன் மட்டும் இவன் இஷ்டத்துக்கு பேசலாம், ஆனா இவன் கிட்ட நான் மரியாதையா பேசணுமா? என்னன்னே பேசிக்கிறாங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. எப்படியும் என்னதான் கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பான். வீடு, அதை கேட்டாதான் நம்மளுக்கு கஷ்டம். கேட்காம இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். சரிண்ணே, கோவப்படாத. நாளைக்கு வா, பேசிக்கலாம். அதினா, ஏதோ ஒரு விஷயம் யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னியே, அது என்னன்னா? இப்போ நிலா அவங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கான்ல, அவன் யாரு தெரியுமா? தெரியும்ண்ணா, நிலாவோட அண்ணன். பைத்தியம், அததான் நானே சொல்லிட்டேனே, நிலா அண்ணன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான்னு. நான் கேட்டது அவங்க அண்ணன் யாருன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ண போறோம்? அவரே ஒரு முசுடு பிடிச்ச ஆளா இருக்காரு. அவர்கிட்ட எல்லாம் எப்படிதான் அந்த நிலா பேசுறாளோ? ஏ லூசு, அந்த முசுடு பிடிச்ச ஆளுதான் நம்ம சாய லவ் பண்ண சூர்யா. என்ன சொல்ற? அந்த சூர்யா நிலாவோட அண்ணனா? ஆமா ஜனனி, அன்னைக்கு அம்மா ஃபோன் பண்ணி நிலா கிட்ட அந்த சூர்யா பேசிக்கிட்டு இருக்கான், அவனை போய் பாருன்னு அம்மா அனுப்பிச்சு விட்டாங்க. சரின்னு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க் இருக்குல்ல, அங்க போய் தான் பார்த்தேன். யாருன்னு பார்த்தா கடைசியில அது நிலாவோட அண்ணன் சூர்யா. எனக்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. அம்மா அவர்கிட்ட போய் பேசதான் சொன்னாங்க, பேசலாம் தான் போனேன். ஆனா அவரை பார்த்தோன்னே அப்படியே பேக் வாங்கிட்டேன். ஏன்னா உனக்கு தான் நல்லா தெரியும்ல, என்ன பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்க அண்ணன் எங்கள்கிட்ட பேசாம தானே இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப நான் போய் சாய் மேட்டருக்காக பேசினேன்னு வச்சுக்கோங்க, சாய் என்னோட தங்கச்சின்னு தெரிஞ்சாலே அவளை விட்டுட்டு போறதுக்கு அவன் கண்டிப்பா யோசிக்க கூட மாட்டான். அதனால இப்போ சாய் என்னோட தங்கச்சின்னு தெரியாமையே அவனை எப்படியாவது சாயோட மேட்டர்லாம் தெரிய வச்சு சாய்க்கும் அவனுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா எப்படின்னு தான் எனக்கு தெரியல. சரி, இந்த விஷயம் நிலாக்கு தெரியுமா? தெரியாது. அவகிட்ட சும்மா சென்டிமெண்டலா பேசி உங்க அண்ணனை நாளைக்கு இங்க வர சொல்லுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அவங்க அண்ணனும் கண்டிப்பா நிலா பேசினா வருவான். ஏன்னா அவன் தங்கச்சி மேல அவனுக்கு அவ்வளவு பாசம், கண்டிப்பா வருவான். அவன் இங்க வீட்டுக்கு வர வச்சுதான் நம்ம சாயோட எல்லா விஷயத்தையும் அவனுக்கு தெரியப்படுத்தணும். ஆனா எப்படி? அதுக்குதான் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை. சாயோட விஷயம் நடந்தப்போ அது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு தெரியுமா? அந்த நியூஸ் பேப்பரு, அப்புறம் சித்தி டைரி எழுதுவாங்கல்ல, அந்த டைரி, இது எல்லாமே யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வா. அது எல்லாத்தையும் சூர்யா முன்னாடி வச்சு எப்படியாவது அவனை படிக்க வைக்கணும். அப்படின்னாதான் அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். சரிண்ணே. ஆனா அவரு என்ன பார்த்திருக்காரே, நான் சாயோட தங்கச்சின்னு அவருக்கு நல்லா தெரியும். நான் அப்போ இங்க வீட்டுக்கு வந்தனாலும் அவருக்கு சந்தேகம் வரும்ல. ஆமாமா, நீ மட்டும் தயவு செஞ்சு சூர்யா கண்ணில் பற்றாத. அதே மாதிரி சாய் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான்னு சூர்யாக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, அவருக்கு வீடு தெரியாது.
தெரியாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜனனி. தயவு செஞ்சு சூர்யா கண்ணில் மட்டும் பற்றாத என்ன. ம் சரிண்ணா, நான் அப்போ நைட்டே எல்லாத்தையும் கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துட்றேன். நீ எப்படியாவது அவர் கண்ணில் காமிச்சிரு. அண்ணாண்ணா, அவர் கொஞ்சம் முசுடு பிடிச்ச ஆளாச்சே, அவருக்கும் நம்ம சாய்க்கும் செட் ஆகுமா? இல்லம்மா, அவன் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அவனுக்கு என்ன மட்டும் தான் பிடிக்காது, அதனால அப்படி பண்ணிட்டு போனான். மற்றபடி அவன் நல்ல கேரக்டர் தான். நான் அவனை இதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிட்டேன், அந்த ஒரு இதுல போறான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ எடுத்துட்டு வா, பாத்துக்கலாம். ம் சரிண்ணா. நிலமா, இன்னும் நீ மாறவே இல்லை. இன்னொன்னு அதெல்லாமா பிடிக்குது. சின்ன வயசுல தான் அதெல்லாம் நல்லா சப்பி சப்பி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னமும் அதே கேட்குறியே. சரி ஓகே, நீ சொன்ன லிஸ்ட்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன், சரியா? அண்ணா, உண்மையை சொல்ல போனோன்னா அதெல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை. என்னமோ உன்கிட்ட அதை கேட்டு வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சின்ன வயசுலலாம் நீ தானே எனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுப்ப. இப்பயும் நானா கடையில் போய் வாங்கினதும் இல்லை, ஆதித்யா கிட்டேயும் இதை வாங்கி கொடுங்கன்னு கேட்டதே இல்லை. என்னமோ உன்கிட்ட அதை கேட்டு வாங்கி சாப்பிடணும்னு ஒரு ஆசை. சரிம்மா, நாளைக்கு வாங்கிட்டு வரேன். அப்புறம் அண்ணனுக்காக என்ன சமைக்க போற? உனக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பும் மட்டன் சுக்காவும் செய்ய போறேன்னு. என்னது, என் நிலாவுக்கு சமைக்க தெரியுமா? அப்படி மட்டும் நீ தயவு செஞ்சு கடவுளை கூட நினைச்சிடாத. எனக்கு சமைக்க தெரியாது. ஆனா இங்க ஒரு அக்கா இருக்காங்க, பேரு தங்க புஷ்பம். சூப்பரா சமைப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம்னா செம்மையா சமைச்சு தருவாங்க. நான் அவங்க கிட்ட தான் கொடுத்து சமைக்க போறேன். சரிடாமா, சரி. நீ ஃபோன் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் வீட்டுக்கு கூப்பிட்டீல, அது இன்னும் சந்தோஷமா இருக்கு. சரி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. நான் காலையில வரேன். சரிண்ணே, பாய்ண்ணே. சரி, நிலா பேசி முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஜனனி, நீ போய் அந்த லெட்டர்ஸ், அந்த டைரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நான் எப்படியாவது சூர்யா கண்ணில் படுற மாதிரி நைட்டு நிலா தூங்கினதுக்கு அப்புறமா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். சரிண்ணே, நான் போய் எடுத்துட்டு வரேன்.